காலத்தில் எதனா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்லா ஹை ரிச் எனர்ஜி ப்ரோட்டீன் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஸ்நாக்கு. எங்கள் பாட்டி எப்போ நான் ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒன்று சாப்பிட்டாவே நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தியை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா. 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் மிக்ஸி ஜாரில். நைஸாக அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குறைன்னு இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீ க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 இட்லி மாதிரி கணக்கில் வந்துச்சு. இப்போ மாவு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் திக்காகவே இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு எல்லா பிளேட்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் இதை தான் வந்து நம்ம ஸ்டஃபிங்காக அந்த போண்டாக்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்காக தான் இது பாசிப்பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் கூட. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. கூலிங்கான பருப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பாசிப்பருப்புன்னு சொல்லுவேன். ஸோ ஹை எனர்ஜி ரிச். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணலாம். இதை வந்து ஒரே நம்ம மாவில் 2 டிஷ்ஷு பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம புட்டாக செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து போண்டாவாக செய்ய போகிறோம். அந்த புட்டு செஞ்சதுக்கப்புறம் அந்த புட்டோட ஸ்டஃபிங் வச்சு தான் நம்ம போண்டாவை செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 டிஷ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் பாருங்கள். நல்லா வந்து இட்லி பாத்தில் இருக்கிற அந்த இட்லி மாதிரி இருக்கிறத வந்து நல்லா பொங்கி பெருசாகவே வந்திருக்கு சைஸு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் டீமோல் பண்ண முடியும். 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்தோம் இல்லையா, அப்போ குக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அழகாக இப்படி எடுத்துகிட்டு இதை தான் வந்து நம்ம கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு நான் 2 கப்பு வெல்லம், 1 கப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு தப்பு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணனால அரையவே இல்லை. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதில் பாதி அந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங்கோட பாதி, அதாவது 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கப்பு மட்டும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டு இப்படியே வந்து பசங்களுக்கு சாயங்கால நேரத்தில் புட்டாக கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட போட்டு கொடுத்தேன். இனிப்பாக நல்லா பசங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த ஸ்டஃபிங்கு இது ஒரு டிஷ் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போண்டா பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து முக்கியமாக நம்ம ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணவே இல்லை. ஃப்ளேம் ஆன் பண்ணாமல் தான் இந்த மிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இந்த ஸ்டஃபிங்கை வச்சு தான் நம்ம வந்து போண்டா வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த போண்டாவும் பாலில் தான் ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன், 1 கப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ணுறதுக்கு 2 கப்பு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட ஆவின்னு இருக்கா, இல்லைன்னா உங்கள்கிட்ட பேக்கெட் பால் எந்த பால் இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட 1/2 கப்பு தண்ணீர். இப்போ 1 கப்பு அரிசி மாவுக்கு 2.5 கப்பு, அதாவது 2 கப்பு பால், 1/2 கப்பு தண்ணீர். அப்புறமா 2 டீஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் மட்டும் எனக்கு பத்தலை நான் செய்யும்போது. நீங்கள் 3 to 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சுகர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப்பு அரிசி மாவை போட்டுட்டு வறுக்கலை அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் ரெடிமேட் அரிசி மாவு தான் வச்சுருந்தேன், அதை தான் ஆட் பண்ணேன். 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில், இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லம்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிசால்வ் ஆகிட்டு பேன்லேருந்து ஒட்டாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அந்த உருண்டெல்லாம் வந்து நல்லா திக்காக பாருங்கள் பேன்லேருந்து அப்படியே அழகாக ஒட்டாமல் வரும். கிட்டத்தட்ட நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண இந்த பாலில் குக் பண்ணும்போது டேஸ்ட்டாக அது செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கே பத்தாது. ஏன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈவன் நான் செய்யும்போது எனக்கே லாஸ்ட்டாக ஒன்று தான் கிடச்சிது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் டின்னர் கூட சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஃபுல் அப்படியே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஸ்டொமக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து ஆறி போனதுக்கப்புறம் அதை கையில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் எடுத்து தடவிக்கோங்க. நான் ஆயில் தான் தடவிட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி அந்த ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு சப்போஸ் அதில் வந்து வெடிப்புகள் இல்லாமல் பண்ணோம் ஆனால் இதில் வந்து வெடிப்புகள்லாம் அவசியமே இல்லை. அப்படியே வந்து நம்ம வெடிப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு உள்ளவே அந்த வச்சு க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றுமே வெளியே வந்து தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் வந்து அந்த பூரணத்தை வைக்க போகிறேன். பூரணத்தை ஆல்ரெடி நம்ம வந்து சைஸாக செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் எப்படி நான் பண்ணுறேனோ அதே மாதிரி எல்லா சைடையும் ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது இந்த பூரணம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நான் செய்கிற மாதிரி உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி எல்லா பக்கமும் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ளீனாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால் எப்படி உருட்டுமோ அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம லட்டூஸ்லாம் பிடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இப்படி திருப்பிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லா பால்ஸையும் வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நான் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். கொஞ்சமாக ஒன்று எடுத்து பார்த்து மேலே பொரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விடுங்க. நான் ஒரு தடவை ஆட் பண்ணும்போது ஒரு 4 பால் ஆட் பண்ணணும். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தப்பி தவறி அந்த ஜல்லிக்கண்டை வந்து மேலே வந்து குத்திட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துச்சு, ஆயில் மொத்தம் ஸ்டஃபிங் ஆகிடும். ஸோ நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. அதுவே வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து அந்த கரண்டி வந்து அந்த போண்டா மேலே படாமல் பார்த்துக்கோங்க. அப்படி பட்டுடுச்சுன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும், மொத்த ஆயிலும் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் அப்படியே ப்ராப்பராக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் சூப்பரான போண்டா ரெடி. பிடிச்சிருந்தா லைக்